எப்படி இருக்கு பாருங்க. பதவி என்பது மக்களுக்கான உதவியா இருக்கணும். மக்களை வைத்து பிழைப்பதல்ல அரசியல், மக்களுக்காக உழைப்பதுதான் அரசியல். இந்த கோட்பாட்டை பிரிந்து கொண்டு ஒரு தலைமுறை வரணும். மாசத்தும் சொல்றான், இந்த உங்களை மாதிரி இருக்கிற பலாயிரக்கணக்கான இளைஞர்களை கூட்டி வச்சு சொல்றான். என்ன சொல்றான்? எல்லாரும் எழுதி எழுதி வச்ச எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள்ன்றான். ஏன்னு கேட்கிறான். எல்லாரும் எழுதி எழுதி வச்சதுல நான் என்ன புதுசா எழுதினாலும் அது சரியா வராது. நான் ஆகச்சிறந்த ஒன்றை எழுதப் போகிறேன், அதனால் எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள். அப்படி எழுதாத வெள்ளைத்தாள்கள்கிட்ட பேசுறது காரணம் அதுதான். அண்ணன் பேசுனது உங்களை மகிழ்த்தான் நானும் மகிழ்வேன். ஒரு நொடியேனும் சிந்திக்க வைத்தால் நான் பிறந்த பயனை அடைவேன். உடன் பிறந்தவனே, நான் பிறந்த பயனை, என் பிறவி பயனை அடை. இதனால ஒரு அறிவு சமூகம், உங்கள் கல்வி, உங்களுடைய ஆற்றல் இந்த சமூக மாறுதலுக்கு வித்திட வேண்டும். இந்த சமூக மாறுதலுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்கிற உறுதியோடு என் அன்பு பிள்ளைகள் வர வேண்டும். இன்று அறிவு கருவறையில் இருக்கிறீர்கள். நாளைக்கு இந்த கல்வியை கொண்டு இந்த தமிழ் சமூகத்தின் மாறுதலுக்கு, அதன் உயர்விற்கு நீங்கள் அரும்பாட ஆற்ற வேண்டும் என்ற அன்போடு உங்களை வேண்டுகிறேன். வாக்கு என்பது வலிமை மிக்க ஒரு ஆயுதம். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்களை சார்ந்த உறவினர்கள், நண்பர்களிடத்திலே சொல்லுங்கள், வாக்கை விற்பது கூடாது. கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இதை இரண்டையும் நாம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் கேட்கிறேன், பொழுதுபோக்கு தளத்தில் இல்லாது போராட்ட களத்தில் உங்களுக்கான தலைவனை தேடுங்கள். காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதறாக இல்லாமல் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்கள். நீங்கள் மாசேத்துங் சொன்னது போல இந்த நாடு உங்களுடையது, எங்களுடையதும் கூட, ஆனாலும் நாடு உங்களுடையது என்று இளைஞர்கள்ட்டே அவன் சொன்னதை என் உயிர் தம்பி தங்களிடத்திலே உங்கள் அண்ணன் சொல்லுகிறேன். இந்த நாடு உங்களுடையது. இந்த நாட்டை வளமையான ஒரு புரட்சிகரமான நாடாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றறிந்த மேன்மக்களாக இந்த நாட்டை மேம்படுத்த அரும்பாடு ஆற்றுங்கள்.